அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சேனல். இப்படி ஒரு வெண்டைக்காய் குழம்பு, புளி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. வெண்டைக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஸ்டோவில் வறுத்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பூண்டு ஒன்று உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூனு. ஜீரா போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்குழம்புக்கு. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் காரம் சாரமாக நல்லா இருக்கும். தனியாந்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தனியாந்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் பாருங்கள் வறுத்துருச்சு. இப்படி வறுக்கணும். இவ்வளோ இல்லை வளவளப்பு இருக்காது. இப்படி வறுத்துட்டா வெண்டைக்காய் இப்போ இறக்கி வச்சிடலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மெழுகு முழுசாக இருக்குது, மெழுகு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு பவுலில் திருப்பும் இது தேங்காய் 1/4 மூடி எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். 2ம் நாட்டி கொத்தமல்லியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே தக்காளி தேங்காயிலே சேர்த்து பாருங்க, கிரைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புளி எடுத்துக்கலாம். லெமன் அவ்வளோ சைஸ் எடுத்துருக்கேன். புளி ஒரு பாத்திரத்தில் வச்சு பவுலில் அதில் தண்ணி ஊற்றிடலாம். ஊறிக்கிறதுக்காக பார்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சு அது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெடித்த அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு அரைச்சி வச்சதில் மசாலாலாம் சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். இப்போ உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் தேங்காயும் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலாவே வேகட்டும். நாங்கள் ஜார் கழுவணும் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தண்ணி ஆட் பண்ணி புளியும் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அதில் மசாலாவில் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் போடலாம், அதுக்கப்புறம் புளி போடலாம். இல்லைன்னா வெண்டைக்காய் வேகாது புளி ஃபஸ்ட்டே போட்டால். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ எப்படி இருக்கணும் அப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம பச்சை வாசனை எல்லாம் போட்டும் புளிதெல்லாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் குழம்பு, புளி குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு, களிக்கு, ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பவுல் வச்சு அதில் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், 2-3 நிமிஷமாவது பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது.